ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்ற இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 1.0 இன்ட்ரொடக்ஷன் அபவுட் நேஷ்னல் இன்கம்ன்ற வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம்ன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் இன்கம்ன்றதை எப்படியெல்லாம் எந்தெந்த யூனிட்ஸை வச்சுட்டு மெஷர் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த பேரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங்கும் நம்ம பார்த்தோம்னா, கிராஸ்ன்றது ஓவராலாக எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணது. டொமஸ்டிக்ன்றது வித்தின் அவர் செல்ஃப், வித்தின் கண்ட்ரி ஆர் வித்தின் அவர் ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரி ஆர் வித்தின் அவர் ஹோம்ன்ற மாதிரி டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது அவுட்புட். ஓகேவா? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றதோடைய டெஃபினேஷன் பார்த்தோம்னா, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் தி கண்ட்ரி டியூரிங் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம் டியூரிங் யூஸ்வலி எ இயர். ஸோ இந்த இடத்துல கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் கீவேர்ட் பார்த்தோம்னா டொமஸ்டிக். அந்த டொமஸ்டிக்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, வித்தின் தி கண்ட்ரி. இந்தியான்ற ஒரு கண்ட்ரிக்குள்ளார அந்த இந்தியான்ற ஃபிசிக்கல் பவுண்ட்ரி, வித்தின் தி ஃபிசிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளார ஏர்ன் பண்ணக்கூடிய அனைத்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய ஒட்டுமொத்தமான மார்க்கெட் வேல்யூ தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போது நாடுன்றது, நேஷன்ன்றது இஸ் நத்திங் பட்டு அங்கே வாழக்கூடிய மக்கள் ஏர்ன் பண்ணுறது தான். அப்போ எந்தெந்த மக்கள் அந்த பவுண்ட்ரி ரீஜனுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே சேரும். அதான் produce of resident citizens as well as foreign nationals who resides within the geographical boundaries of a nation is included. ஒரு இந்தியான்ற ஃபிசிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளார ஏர்ன் பண்ணக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸோடைய ஏர்னிங்ஸையும் கணக்கு வரும், ஃபாரின் சிட்டிசன்ஸோடைய ஏர்னிங்ஸும் கணக்கு வரும். இந்த இடத்துல வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சனுடைய சிட்டிசன்ஷிப்பை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன் எஸ்டிமேட்டிங் ஜிடிபி ஒன்லி ஃபைனல் மார்க்கெட்டபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் கன்சிடர்ட். த வேல்யூ ஆஃப் intermediate goods is a part of the final goods and services and so is counted separately as it amounts to double counting and exaggerates the value of output. ஏன்னா இப்போ நேஷ்னல் இன்கம்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான செக்டார்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூஸ் தான் நேஷ்னல் இன்கம்ன்றது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோடைய அதனுடைய ஃபைனல் மார்க்கெட்டில் அதனுடைய ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதனுடைய வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்காக இன்டர்மீடியட்டாக கன்சியூம் பண்ணக்கூடிய மற்ற கூட்ஸ் எல்லாத்தையுமே அதனுடைய வேல்யூவை இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடாதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோடைய ஃபைனல் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு கார், அது ஒரு கூட்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபைனல் அவுட்புட்டுக்குள்ளார என்னென்னலாம் முன்னாடியே வந்துட்டு அவுட்புட்டாக ஃபர்தராக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ டயருன்றது ஒரு ரப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிட்டு அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சீட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஸ்டியரிங், இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பார்ட்ஸ், அலுமினியம் பார்ட்ஸ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு காரோடைய அவுட்புட்டாக வருது. அப்போ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து தானே அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த வாங்குறதுக்காக அவங்க செலவு பண்ணிக்கக்கூடிய செலவு எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தானே ஃபைனலாக அந்த காரோடைய டோட்டல் விலையே வருது. டயருக்காக அவங்க வந்து டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு பே பண்ண காசை இன்க்ளூட் பண்ணி தான் அந்த காரோடைய ஃபைனல் விலையில் வருது. அப்போது டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட அவுட்புட்டையும் தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய அவுட்புட்டையும் தனியாக கால்குலேட் பண்ணோம்னா அது ஓவராலாக வேல்யூவை எக்ஸாஜரேட் பண்ணோம்ல. அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபைனல் மார்க்கெட்டபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூவை எஸ்டிமேட் பண்ணுறது தான் ஒரிஜினலான ஒரு ரியலிஸ்டிக் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இதில் மெயினாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ரியலிஸ்டிக்காக ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஜிடிபி வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்துட்டு நாமினல், இன்னொன்று வந்து ரியல். அந்த நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நாமினல் ஜிடிபியோட டெஃபினேஷன் பார்த்தோம்னா, current year production of goods and services valued at current year prices. Real GDP na current year production of goods and services valued at base year prices. ஓகேவா? ஸோ நாமினல் ஜிடிபின்னு என்னென்னு பார்த்தோம், ஒரு ஜிடிபினாலே ஒரு வருஷத்துக்கு
டோட்டலாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூ தானே நம்ம வந்து ஜிடிபின்னு பார்த்தோம். இந்த இப்போ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2016ன்ற ஒரு இயருக்கு அதனுடைய ஜிடிபியை கால்குலேட் பண்ணோம்னா இந்த வருஷத்தில் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணதோடைய மதிப்பையும் இந்த வருஷம் அந்த ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸஸ் என்னவாக இருக்கோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அது வந்து நாமினல் ஜிடிபி. ஓகேவா? அது இல்லாமல் கரண்ட் இயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேல்யூட் அட் பேஸ் இயர் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் ரியல் ஜிடிபின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இந்த வருஷம் 2016 நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய குவான்டிட்டியை ஒரு ப்ரீவியஸாக ஒரு பேஸ் இயர்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இயர் வச்சுருப்பாங்க. அந்த பேஸ் இயரில் அதனுடைய ப்ரைஸஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2006ன்றது ஒரு பேஸ் இயராக வச்சுருக்காங்கன்னா அந்த பேஸ் இயரில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸை இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் ஃபைனல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடிய ப்ரைஸஸை கணக்கில் எடுத்துக்காமல் பேஸ் இயரில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸை கணக்கு வச்சு அது கூட இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை மல்டிப்ளை பண்ணோம்னா அது மூலிமா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ரியல் ஜிடிபின்றது. அப்போ நாமினல் ஜிடிபின்றதோடைய ப்ரைஸும் அதாவது டோட்டல் ஃபைனல் மார்க்கெட்டபிள் வேல்யூவும் ரியல் ஜிடிபியோடைய டோட்டல் மார்க்கெட்டபிள் ஃபைனல் வேல்யூவுமே கண்டிப்பாக சேமாக இருக்காது. ஏன்னா ரெண்டுலேயுமே ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அப்படின்னா இந்த ரியல் ஜிடிபியில் நம்ம பேஸ் இயர் ப்ரைஸஸ் தானே எடுத்துக்கிறோன்றதை பார்த்தோம். அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ்ன்றதை பார்த்தோம். அப்படி பேஸ் இயர்ன்றதுனா என்ன, அது எதுக்காக எடுத்துக்கணுன்றதை பார்த்தோம்னா பேஸ் இயர் வந்து டு கால்குலேட் அண்ட் கம்பேர் நேஷ்னல் இன்கம் ஆஃப் various years. The national income is calculated with reference to a particular year. It is called as base year. ஓகேங்களா? ஒரு இப்போ 2016 இருக்கக்கூடிய ப்ராடக்டோடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் ப்ராடக்ட்ஸ் இன்ட்டு ப்ரெசென்ட் இயர் ப்ரைஸஸை பண்ணோம்னா ப்ரெசென்ட் இயர் வேல்யூ கிடச்சிடும். அதே மாதிரி 2015 வேறு ப்ரைஸஸ் இருந்திருக்கும், 2014 வேறு ப்ரைஸஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலரான இயருக்குமே வெவ்வேறு ப்ரைஸஸ் இருக்கும். பட்டு போன வருஷம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூவும் இந்த வருஷம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரியலான எது வந்து ரியலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்றது நம்மளுக்கு தெரியாதில்லை. ஏன்னா ரெண்டுமேத்தோடைய பேஸுமே வெவ்வேறு. ஸோ அப்போ ரெண்டையுமே காமனான ஒரு ஃபேக்டர், காமனான ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சு கம்பேர் பண்ணும் போது தான் எது பெட்டரு அமாங் த டூ விச் இஸ் பெட்டருன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி வெவ்வேறு வருஷத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபைனல் வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு காமன் ரெஃபரன்சஸ் ப்ரைஸ் இயரை வச்சு எடுத்துக்கிறது தான் பேஸ் இயர்ன்றோம். அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய பேஸ் இயர் தான் நம்மளுக்கு வந்து ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படும். அதே மாதிரி எந்த இயரை நம்ம பேஸ் இயராக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி எந்த மாதிரி எடுத்துக்கணும்னா the base year has to be a normal year without large fluctuations in production, trade and prices of commodities in general. நம்ம பேஸ் இயரே எடுத்துக்கக்கூடிய இயர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அதிகமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கக்கூடாது. அதனால் வெவ்வேறு ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஒரு சில டைமில் அதிகமாக இருந்திருக்கும். டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும் போது ப்ரைஸ் அதிகமாக இருந்திருக்கும். சில டைமில் சப்ளை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் போது அதனுடைய வேல்யூ குறையும். இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய ஒரு இயராக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு வார் அஃபெக்டடு இயராக இருக்கட்டும் அல்லது நேச்சுரல் சுனாமி வந்திருக்கக்கூடிய ஒரு இயராக இருக்கட்டும், அந்த இயரில் பார்த்தோம்னா கண்டிப்பாக எக்கனாமி வந்து பெரிய லெவலில் கொலாப்ஸ் ஆகிருந்திருக்கும். எதனுடைய வேல்யூஸுமே வந்துட்டு ஒரிஜினல் வேல்யூஸாக இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு இயரை கண்டிப்பாக பேஸ் இயரை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ரிலையபிள் ப்ரைஸ் டேட்டா ஷுட் பி அவைலபிள் ஃபார் இட். ஓகேங்களா? அதாவது அக்கௌண்டபிள் ப்ரைஸ் டேட்டா, அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட்டால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இருக்கக்கூடிய ப்ரைஸஸ், இந்த மாதிரி ரிலையபிள் டேட்டாவை தான் நம்ம எடுத்துக்கணும். மார்க்கெட்டில் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடிய விலைகளை எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இட் மஸ்ட் பி ஆஸ் ரீசெண்ட் ஆஸ் பாசிபிள். ஏன்னா எவ்வளோக்கு கரண்ட் ட்ரெண்டோட நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டையும் ஒரு பேஸ் இயராக நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அப்போது கரண்ட் இயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேல்யூட் அட் கரண்ட் இயர் ப்ரைஸ் இஸ் கால்ட் நாமினல் ஜிடிபி அண்ட் கரண்ட் இயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேல்யூட் அட் பேஸ் இயர் ப்ரைஸ் இஸ் கால்ட் அஸ் ரியல் ஜிடிபி. தட் பேஸ் இயர் ப்ரைஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்றது பார்த்தோம். ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த ஜிடிபி டீஃப்ளேட்டர்ன்றது எதுக்காகனா டு ஃபைண்ட் தி ஓவரால் ரைஸ் இன் தி லெவல் ஆஃப் ப்ரைஸ்.
ஸோ 2 வெவ்வேறு வருஷத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கான காமன் பிளாட்ஃபார்மாக நம்ம பேஸ் இயர் எடுத்திருக்கோம். பேஸ் இயரோடைய ப்ரைஸில் இருந்துட்டு இப்போ இந்த வருஷத்தோடைய கரண்ட் இயர் ப்ரைஸும் எந்த அளவுக்கு ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர்ன்றது. அப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டருடைய ஃபார்முலா என்னென்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100. ஓகேவா, இதுதான் ஜிடிபி டிஃப்ளேட்டருடைய. இப்போ 2006ன்றது பேஸ் இயர், 2016ன்றது கரண்ட் இயர்னா 2006 இருந்ததோடைய ப்ரைஸ் வந்து இப்போ 2016 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்றதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏர்னிங் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களுடைய கிராஸ் பேன்றது வந்துட்டு 25,000 இருந்துச்சுன்னா 25,000 நம்மளுக்கு வந்து மந்த்லி வந்து கையில் கிடைக்காது. அப்படி கையில் கிடைக்காம ஒரு 22,000 தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸுக்காக டிடெக்ட் பண்ணி, இன்கம் டேக்ஸுக்காக டிடெக்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்காக டிடெக்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் ஏதாவது லோன்ஸ் வாங்கியிருந்தோம்னா அதனுடைய இஎம்ஐக்காக டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் டிடெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரிஜினலாக கைக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 22,000 தான் இருக்கும். அதுதான் நெட் பேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டெப்ரிஷியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ், அந்த ஃபைனல் மார்க்கெட்டபிள் வேல்யூஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில செலவுகளை நம்ம பண்ணியிருப்போம். அப்படி பண்ணியிருக்கக்கூடிய செலவுகளை நம்ம கழிச்சா தானே ரியலான நம்மளுடைய அவுட்புட் தெரியும். அந்த மாதிரி கழிக்கக்கூடிய அந்த மாதிரி ஜிடிபிலேருந்து டெப்ரிஷியேஷனை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வரது தான் வந்துட்டு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது ஜிடிபி மைனஸ் டெப்ரிஷியேஷன், வியர் அண்ட் டியர் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேக்ட்ரி. அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பிளான்ட் மெஷினரிஸ்லாம் இருக்குன்றீங்களா, அந்த மெஷினரிஸ் இந்த வருஷம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த மெஷினரிஸில் உள்ள சம் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸை ஒரு சில விஷயங்களை திருப்பி சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அதனுடைய குவாலிட்டி வந்து சஸ்டைனபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த மெஷினரிஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகளும் அதில் இன்க்ளூட் ஆகும்ல. அந்த செலவுகளை வந்து உண்மையான நம்மளோட இன்கம்மை எடுத்துக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரிஜினல் ஜிடிபியில் இருந்துட்டு டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது தான் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரியல் வேல்யூ ஆஃப் நேஷ்னல் இன்கம்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ முன்னாடி பார்த்த அந்த நேஷ்னல் நாமினல் ஜிடிபி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரியல் ஜிடிபி டிஃப்ளேட்டருன்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்த டெஃபினேஷனோட இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் பேஸ் இயருன்றதை 2004 and 2005 பேஸ் இயருன்னு ஒரு இயர் எடுத்துக்கிறேன். அந்த பேஸ் இயரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூ 100 rupeesன்னு எடுத்துக்கிட்டேன். அதுதான் நம்ம பேஸ் இயர் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் தான் நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்றதை பார்த்தோம். சரிங்களா? இப்போது நேஷ்னல் இன்கம் ஃபார் தி இயர் 2010 and 2011 நான் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயரில் டோட்டல் குவான்டிட்டி வந்து 150 கூட்ஸ் இருக்குது. அந்த இயரில் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய ப்ரைஸ் வந்து 130 இருக்குன்னா national income at current priceன்றது nominal GDP, which is nothing but total quantity of goods and services produced on that particular year. 150 rupees, 150 quantity into 130 rupees is equal to 19,500 rupees என்றது தான் நாமினல் ஜிடிபியோடைய வேல்யூ. ரியல் ஜிடிபியோடைய வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் இயர் 2010-11 உடைய ரியல் ஜிடிபி வேல்யூன்றது என்னென்னு பார்த்தோம், கான்ஸ்டன்ட் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணுறது. 150 குவான்டிட்டி சேம் குவான்டிட்டி தான் பேஸ் இயர் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு 15,000 வருது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வருஷத்துடைய 19,500ன்றது நாமினல் ஜிடிபி ஆஃப் 2010-11 அண்டு 15,000ன்றது ரியல் ஜிடிபி ஆஃப் 2010 and 11. ஓகேவா? அதே மாதிரி நேஷ்னல் இன்கம் ஃபார் தி இயர் 2011 and 12க்கு கால்குலேட் பண்ணும்போது அந்த வருஷம் வந்து டோட்டல் குவான்டிட்டி 140 இருக்குது, அந்த வருஷத்தோட ப்ரைஸ் வந்து 160 இருக்குது. ஸோ நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ்ன்றது 140 into 160 22,400. நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்றது 140 into பேஸ் இயர் ப்ரைஸ், தட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 14,000ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த 2 டிஃப்ரெண்ட்டான இயர்ஸும் 2 டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டிஸும் இருந்திருக்கு, 2 டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸும் இருந்திருக்கு. அப்போது இது 2லுக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். இப்போது நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸை மட்டும்
2 வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த வருஷம் பார்த்தோம்னா 19,500 இருந்திருக்கு, இந்த வருஷம் பார்த்தோம்னா 22,400 இருந்திருக்கு. அப்போது நாமினல் ஜிடிபி மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2011 and 12 நம்மளுடைய ஜிடிபி அதிகமாக இருக்குன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். பட் ஆனால் அது உண்மைன்றது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு தெரியாதில்ல. உண்மையாக பொய்யான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம எப்பயுமே ரியல் ஜிடிபியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுதான் காமன் பிளாட்ஃபார்ம், காமன் பேசியர் ப்ரைஸாக நம்மளுக்கு 100 rupees இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரியல் ஜிடிபி வேல்யூ பார்த்தோம்னா 2010 and 11 15,000 இருந்திருக்கும், ஆனால் 2011 and 12 14,000 தான் இருந்திருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது நம்மளுக்கு ரியலான க்ரோத் அடையலை, வெறும் ப்ரைஸஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. While comparing the national income for both years, we can conclude that no real growth has taken place in 2011 and 12. The high income at current price is due to increase in price in the year 2011 and 12. ப்ரைஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் வேல்யூ கரண்ட் இயர் ப்ரைஸஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஜிடிபி டீஃப்ளேட்டர்னு என்னென்னு பார்த்தோம், டு ஃபைண்ட் தி ஓவரால் ரைஸ் இன் தி ப்ரைஸ் லெவல், ஒரு பர்டிகுலர் இயருடைய ஓவரால் ப்ரைஸ் லெவல் வென் கம்பேர்ட் வித் தி பேஸ் இயர்ன்றதை பார்த்தோம். அது என்னது, ஜிடிபி டிஃப்ளேட்டருடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100ன்னு பார்த்தோம். அப்போ நாமினல் ஜிடிபி ஃபார் இயர் 2011 and 12க்கு 22,400, அந்த வருஷத்தோடைய ரியல் ஜிடிபி 14,000 இன்ட்டு 100 பார்த்தோம்னா 160 கிடைக்குது. இந்த 160ன்றது வேல்யூ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, பேசியர் ப்ரைஸான 100 rupeesலேருந்து 160 rupees ஆகிருந்திருக்கு. அப்போது 2005 இருந்துட்டு 2004-5 வருஷத்தில் இருந்துட்டு 2011-12 வருஷத்தில் ஒரு நம்ம டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ப்ரைஸ் ரேஸ் வந்து 60 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதுடைய டேட்டா நம்மளுக்கு தெரிய வருது. இதுதான் வந்துட்டு நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவாக நம்ம எடுத்திருக்கிறோம். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், எப்படி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம நேஷ்னல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு ஒரு டேர்ம் இருக்குது, அதுதான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்ப்போம். Total market value of all final goods and services produced by the nationals of a country. இங்கே nationalsனா citizens of a country, both within the geographical boundaries and outside. It means that all the output that the Indian citizens produced in a given year. The income of foreign nationals who resides within the geographical boundaries of the country is excluded. GDPல என்ன பார்த்தோம், irrespective of the citizenshipல கணக்கு வச்சுக்காம ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரி ரீஜனுக்குள்ளார ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லாருடைய இன்கத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா அது ஜிடிபி. ஆனால் ஜிஎன்பியில் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரி கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. வச்சுக்காமல் இந்தியா அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்மை மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா அது வந்துட்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸையும் கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரி ரீஜனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அவங்களுடைய இன்கம்மை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா அந்த வேல்யூக்கு பேர் தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்னது, ஜிஎன்பி is equal to GDP plus net factor income. இந்த net factor incomeன்றது என்னன்னா x minus m. xன்றது inward remittances of a country from the goods produced and services rendered by nationals of a country abroad. incoming amount, அதுதான் inward remittances சொல்லுவோம். ஃபாரினில் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்தியன்ஸு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை இந்தியாவுக்கு தானே அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வரக்கூடிய இன்வர்ட் ரெமிட்டன்சஸ், இந்தியன்ஸ் ஒர்க்கிங் அப்ராடு அவங்க இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டிய பணம் தான் இன்வர்ட் ரெமிட்டன்சஸ். அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஃப்ரம் தி குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சர்வீசஸ் ரெண்டட் பை ஃபாரின் நேஷனல்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இன் டொமஸ்டிக் ஏரியா. இந்தியான்ற டொமஸ்டிக் ஏரியாக்குள்ளார, இந்தியான்ற ஃபிசிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளார ஏர்ன் பண்ணக்கூடிய ஃபாரின் நேஷனல்ஸுடைய ஏர்னிங்ஸ் வந்து அவங்க நாட்டுக்கு தானே அனுப்பி வைப்பாங்க. அது வந்துட்டு அவுட் கோயிங் மணி, அதுதான் அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸ். அதை வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இன்வர்ட் ரெமிட்டன்சஸை இன்க்ளூட் பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு நெட் ஃபேக்டர் இன்கம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபிக்கு ஜிஎன்பிக்கு என்ன டிஃப்ரென்சஸ்னால், ஜிடிபியில் irrespective ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் வித்தின் தி ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரியில் ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லாருடைய இன்கம்மையும் ஜிடிபின்னு சொல்லுவோம். பட் ஜிஎன்பியில் irrespective ஆஃப் தி ஃபிசிக்கல் பவுண்ட்ரி
நேஷ்னல்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ், இந்தியா மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸை ஜிஎன்பின்னு சொல்லுவோம், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்ன்றது. எப்படி ஜிடிபியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிஷியேஷன் வந்துட்டு என்டிபின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பின்னா என்னென்னா ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிஷியேஷன். டெப்ரிஷியேஷன்னா வியர் அண்ட் டியர் ஆஃப் தி கூட்ஸ் ப்ரொடியூஸ்டுன்றதை முன்னாடியே பார்த்தோம். ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்னா, இட் ரெஃபர்ஸ் டு தி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் அஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல், எனர்ஜி, ரா மெட்டீரியல் எக்ஸெட்ரா that are used to produce a given quantity of output in an economy, and it includes the government grants and subsidies but it excludes indirect taxes. ஓகேங்களா? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான செலவிடக்கூடிய உற்பத்தி செலவுகள், அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் காஸ்ட்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த உற்பத்தி செலவுகளில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா, இன்க்ளூட் பண்ணுறதுல கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடிஸ். அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக கவர்மெண்ட் ஃப்ரீயாக ஒரு சில பணங்கள் கொடுத்தாங்கன்னா அது கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்றது. சப்சிடிஸ்னால் கவர்மெண்ட் மானியங்கள். ஓகேங்களா? மானியங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பொருளை ப்ரொடியூசர் மேக் பண்ணுறாரு, அந்த பொருள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலையை எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்துட்டு விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னா, அது வந்து ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் வராமல் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கும், கன்சியூமருக்கும் மலிவான விலையில் வாங்கிறதுக்கும் அந்த நஷ்டத்தை யார் வந்து எடுத்துப்பாங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு 100 ரூபா வந்துட்டு ஒரு சுகருன்றது வந்துட்டு ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குது. அந்த சுகரை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்காக 1 கிலோ சுகர் வந்துட்டு 100 ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய்க்கு அந்த சுகரை விற்றா தான் ப்ரொடியூசருக்கு லாபம் வரும். 100 ரூபாயை விட கம்மி விலைக்கு விற்றோம்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வரும். ஆனால் 100 ரூபா கொடுத்து கன்சியூமரால் வாங்க முடியாது. அவன் கன்சியூமரால் ஒரு 80 ரூபா கொடுத்தா தான் அவனுக்கு எந்த வகையிலையும் நஷ்டம் வராமல் இருக்குதுன்னா, அந்த ப்ரொடியூசருக்கு 100 ரூபா விற்காமல் நீ 80 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்றுரு, உனக்கு ஆகக்கூடிய நஷ்டமான 20 ரூபாயை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கவர்மெண்ட் சப்சிடிஸ்ன்றதை சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரிஜினலாக அந்த ப்ராடக்டுடைய வேல்யூ. அதுதான் வந்துட்டு ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் இட் எக்ஸ்க்ளூட்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ். அந்த பொருளை அந்த தயாரித்ததுக்கப்புறம் விற்கிறதுக்காக ப்ரொடியூசர் பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ், வரிகள் எல்லாமே வந்துட்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ் கீழே வந்துடும். அந்த பொருளை வாங்கிறதுக்காகவோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவைல் பண்ணுறதுக்காக கன்சியூமர் பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு வந்துடும். இந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அப்போ அந்த டாக்ஸஸ்ன்றது ஒரிஜினலாக அந்த ப்ராடக்டோடைய வேல்யூவில் வராதில்ல. அந்த மாதிரி ஒரிஜினலான ப்ராடக்டோடைய வேல்யூவை மட்டும் கேல்குலேட் பண்ணுறது தான் ஃபேக்டர் காஸ்ட்ன்றது. இது இல்லாமல் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. It refers to the actual transacted price and it includes indirect taxes like customs duty, excise duty and services tax. ஒரிஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டோட மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த பொருளுடைய மதிப்பு என்னவாக இருக்கோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றதை சொல்லுவாங்க. அதுதான் ஒரிஜினல் டிரான்சாக்டட் ப்ரைஸு. இட் இன்க்ளூட்ஸ் தி இன்டைரக்ட் டாக்ஸஸ். ப்ரொடியூசர் வந்து அந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் வந்துட்டு எக்ஸைஸ் டியூட்டின்றது. அந்த ப்ரொடியூசர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் அல்லது இம்போர்ட் பண்ணால் அதுக்கு பே பண்ணக்கூடிய டியூட்டி வந்து கஸ்டம்ஸ் டியூட்டின்றது. அந்த ப்ரொடியூசர் மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்டை வாங்கிறதுக்காக சர்வீசஸ் கன்சியூமர் பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் வந்துட்டு சர்வீசஸ் டேக்ஸ்ன்றது வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் அந்த ஒரிஜினல் ப்ரைஸஸோட ப்ளஸ் டாக்ஸஸை இன்க்ளூட் பண்ணோம்னா அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது வந்துடும். ஸோ ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது என்னென்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்ன்றது ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தட் ப்ராடக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு வரும்போது டாக்ஸஸை இன்க்ளூட் பண்ணணும், இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ். ஏன்னா மார்க்கெட்டுக்குன்னு வரும்போது அந்த சப்சிடைஸ்டு அமௌண்ட்டை வந்துட்டு கழிச்சிட்டு தானே மார்க்கெட்டுக்கு வரும். எப்படி நம்ம 100 ரூபான்ற அந்த சக்கரோடைய விலையை மார்க்கெட்டுக்கு வரும்போது 80 ரூபா ஆகுதோ அதுதான் வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ்ன்றதை சொல்கிறோம். அதுதான் மைனஸ் சப்சிடிஸ். அந்த 20 ரூபாய் குறைச்சிட்றோம். அந்த பொருள் 80 ரூபான்ற அந்த பொருளை வாங்குறதுக்காக மக்கள் பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் 2 ரூபாயாக இருந்துச்சுன்னா, சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ 80 ரூபா ப்ளஸ் 2 ரூபா அதுதான் 82 ரூபான்றது தான் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து 100 ரூபா, ஆனால் மார்க்கெட்டில் வரும்போது அது வந்து 82 ரூபா தான் ஆகுது. இதுதான் வந்துட்டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றதை சொல்லிடுறோம். நேஷ்னல் இன்கம் அப்படின்றது என்னென்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ். ஓகேங்களா? ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட், ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் த ப்ரைஸ் ஆஃப் த பேஸ் இயர் ப்ரைஸ். ஓகேங்களா? அதுதான்
கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ பெர் கேபிட்டா இன்கம்ன்றது என்னன்னா டோட்டல் ஜிடிபி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. இதுதான் வந்துட்டு பெர் கேபிட்டா ஜிடிபின்றது. இந்த ரியல் பெர் கேபிட்டா ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது மூலிமா ஒரு பர்சன், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது மூலிமா ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சுது. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. யாராவது இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது புது வீடியோஸ் வந்துச்சுன்னா அது வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அல்லது இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுடைய சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலிமா கீழே வந்து தெரிவிங்க. தேங்க்யூ வெரி மச்.